ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்ருதி கேஸில அதாவது நம்ம மீனா, முத்து வந்து ஸ்ருதி 3 பேரும் பேசிக்கிறாங்க. அதாவது ஆன்லைன்ல பூ விக்கிற மாரி. அதுக்கு எம்எம் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர்லாம் டிசைட் பண்ணிறாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டி வர்றா. என்ன ஏதுன்னு கேட்க, இந்த மாரி ஒண்ணு இத்தன இது நேர்ல வித்தது போதான்ட்டு இப்ப ஆன்லைன்ல வர்றியா? அப்படின்ட்டு கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம விஜய் ஆண்டி வந்து ஸ்ருதிட்ட வந்து போட்டு வாங்குறாங்க. ஆனா வந்து மசிய மாட்டேங்கிறாங்க. இங்கிட்ட ரவிட்ட வந்து அவங்க அதாவது ஸ்ருதி உங்க அப்பா, அம்மா சொல்றத கேளு. அவ செல்வாக்கானவ. அவ கடையில வேலை பாரு அப்படின்ட்டு வந்து சொல்றாப்புல. நான் உங்க அப்பாவ கட்டிட்டு ஒண்ணும் இல்லாம இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, இத பின்னாடி இருந்து அண்ணாமலை சார் கேட்டுறாப்புல. அண்ணாமலை சார் வந்து நல்லா குடு குடுன்னு குடுக்குறாப்புல யாருக்கு விஜய் ஆண்டிக்கு. நீ இங்க வந்ததுக்கப்புறம் உனக்கு சாப்பாடு போடலையா? ட்ரெஸ் வாங்கி குடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுறாப்புல. பசங்க முன்னாடிலாம் இப்படி பேசாத அப்படின்னு சொல்லி திட்டி விடுறாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரூம்ல வந்து நம்ம ஸ்ருதியும், ரவியும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. எங்க அம்மாட்ட நீ தான் ஏத்தி விட்டுருக்கணும். அதெல்லாம் நான் ஒண்ணும் ஏத்தல. நீ என் கடைக்கு வா, வராம போ. எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி வந்து ஸ்ருதி சொல்லிர்றாங்க. இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில வந்து ஆப் ரெடி ஆயிடுச்சான்ட்டு நம்ம முத்து கேட்க ஸ்ருதிட்ட நான் சொல்லியிருக்கேன் ரெடி ஆயிரும் அப்படிங்கிறப்பல, சரின்ட்டு இங்கிட்டு அண்ணாமலை சார்ட்டயும் வந்து சொல்ல, சூப்பரு நானே ஃபர்ஸ்ட் ஆர்டர் குடுக்குறேன் ஆன்லைன்ல அப்படின்னு வந்து அண்ணாமலை சார் சொல்றாப்புல. எல்லாம் பேசியிருக்கும்போது விஜய் ஆண்டி வர, இந்த பக்கம் ரோகிணி, மனோஜ் வராங்க. அப்ப வந்து ரோகிணி அ மனோஜ் வந்து கொஞ்சம் மட்டம் தட்டி பேச, இங்கிட்டு ரோகிணிக்கு ஏத்து விழுகுது. அதில விஜய் ஆண்டி வந்து நம்ம மீனாவ தூக்கி வச்சு பேச எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் ரோகிணிக்கு பயங்கரமா மட்டம் தட்டி பேசுறாங்க. ஒரு கட்டத்தில ரோகிணி வந்து கடுப்பாகி விஜய் ஆண்டிய திட்டுறாங்க. 2 பேருக்கு மாறி மாறி சண்டை வர, கடைசி வந்து அண்ணாமலை சார் விலக்கி விடுறாப்புல. கடைசி வந்து எல்லாரும் அவங்கவங்க போயிடுறாங்க. ரோஹிணிக்கு ஒரு வார்னிங்கே குடுத்துறாங்க. "நீ சீக்கிரத்தில இது பண்ண பாரு, இல்லன்னா உன்னைய கட் பண்ணி விட்டுருவேன்." அப்படிங்கிற மாரி. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு.